தலைமைச் செயலகத்தில் செயல்பட்டு வந்த முதலமைச்சர் அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இட நெருக்கடி மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக இந்த மாற்றம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது தளத்தில் இருந்த அரசு அலுவலகங்கள் மற்றும் தளவாட பொருட்கள் கலைவாணர் அரங்கிற்கு மாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. நாமக்கல் கவிஞர் மாளிகையின் பல்வேறு தளங்களில் இயங்கி வந்த அலுவலகங்களும் நிர்வாக வசதிக்காக மறுசீரமைக்கப்படுகின்றன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். பிரதமர் மோடிக்கு அனுப்பிய கடிதத்தில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ராஜ்பூஷன் நாடாளுமன்றத்தில் தந்த தவறான பதிலை திரும்பப் பெற உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை திட்டத்திற்கு எந்தவித சட்டப்பூர்வ அல்லது நிர்வாக அனுமதியும் வழங்கக்கூடாது என வலியுறுத்திய முதலமைச்சர் கடைமடை மாநிலத்தின் அனுமதியின்றி மேலே உள்ள மாநிலம் அணை கட்ட முடியாது என குறிப்பிட்டுள்ளார். டெல்லி எஜமானர்களை பகைத்துக் கொள்ளாமல் தமிழ்நாட்டின் உரிமையை முதலமைச்சர் விஜய் அடகு வைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி கர்நாடகாவிற்கு தேவையில்லை என்ற ஒன்றிய இணையமைச்சரின் பதில் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை கேள்விக்குறியாகி இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். காவிரி ஆற்றில் 4.50 TMC தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காணொலி காட்சி வாயிலாக இன்று நடந்த காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் மத்திய அரசுக்கு இன்று கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் தற்போது காவிரியில் நீர் திறக்க ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா வந்தே மாதரம் பாடலுடன் தொடங்கியது. அந்த நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழ்த்தாய் வாழ்த்து விவகாரத்தில் ஆளுநர் மாளிகையின் விளக்கம் ஏற்புடையது அல்ல என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர் தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வதாக பாடுவதை அனுமதிக்க முடியாது என்று கூறினார். மேகதாது அணை விவகாரம் பற்றி விளக்கமளித்த அவர் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மின்வாரிய ஒப்பந்த பணியாளர்கள் மின்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமாரின் காரை வழிமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை தலைமைச் செயலகம் வந்த அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வெளியே வந்தபோது அவரின் காரை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் செய்தியாளர் ஒருவரை தவைக்க சட்டமன்ற உறுப்பினர் கபில் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. செய்தியாளர்கள் 2 பேரை தவைக்க சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது ஆதரவாளர்களும் சேர்ந்து தாக்கி தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த 2 செய்தியாளர்களும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னையில் வங்கி மேலாளரை தாக்கிய வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு. அழகிரியின் மகள் கயல்விழி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். வங்கி அலுவலகத்திற்கு வந்த கயல்விழி மேலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கன்னத்தில் அறைந்துள்ளார். இந்த வீடியோ வைரலான நிலையில் போலீசார் கயல்விழி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து நேரில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டதை அடுத்து கயல்விழி ஆஜரானார். ஜல்லி, கருங்கல், எம்சான் உள்ளிட்ட கனிமங்களை பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநிலத்தில் கனிம பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யவும், சுற்றுச்சூழல் மற்றும் சட்டவிரோத கனிம போக்குவரத்தை தடுக்கவும் காரைக்கால், புதுச்சேரி தவிர மற்ற மாநிலங்களுக்கு கருங்கல், ஜல்லிக்கற்கள் கொண்டு செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறியின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. பருவமழை போதிய அளவு பெய்யாததால் அண்டை மாநிலங்களில் காய்கறி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரத்து குறைந்துள்ளதால் கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். தினம்தோறும் 1000 டன் காய்கறி வந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது 600 டன்னாக குறைந்துள்ளது.
திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவரை தாக்கிய சக மாணவரை போலீசார் தேடி வருகின்றனர். ரெங்க சமுத்திரத்தைச் சேர்ந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த பிரவீன் என்ற மாணவர் மூளைக்கரைப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இருவருக்கும் மேல அரியகுளத்தைச் சேர்ந்த சக மாணவரான பொன் கார்த்திக் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளியில் இருவருக்கும் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிகள் நடந்து வரும் நிலையில் ஜேசிபி மூலம் தோண்டியபோது இயற்கை எரிவாயு குழாய் உடைந்து எரிவாயு கசிந்து வெளியேறியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் எரிவாயு கசிவை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் டோரண்ட் நிறுவனத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டதால் எரிவாயு வால்வு மூடப்பட்டது. இதனால் எரிவாயு கசிவு நிறுத்தப்பட்டு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலைய சுரங்கப்பாதையில் கல்லூரி மாணவர்கள் இருவரை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் கத்தியால் தாக்கினர். பாதிக்கப்பட்ட 2 மாணவர்களும் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து தாக்கிய 3வரையும் போலீசார் கைது செய்தனர். இந்த மோதல் ரூட்டுத்தள விவகாரத்தில் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அரசு பேருந்துகளில் பயணிகள் செல்போன் ஸ்பீக்கரை பயன்படுத்தக்கூடாது என போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி அரசு பேருந்துகளில் சக பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் செல்போன் பயன்படுத்த போக்குவரத்து துறை புதிய நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஸ்பீக்கர் போனில் பேசுவதையும் வீடியோ பார்ப்பதையும் தவிர்க்க வேண்டும் எனவும் அதற்கு பதிலாக இயர்போன், ஹெட்போன் பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை வேளச்சேரியில் கணவருடன் நடந்து சென்ற பெண்ணிற்கு பாலியல் தொல்லை அளித்த போக்குவரத்து காவல் ஆய்வாளரை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போக்குவரத்து காவல் ஆய்வாளராக பணியாற்றும் மணிமாறன் வேளச்சேரியில் தனது உறவினருடன் மதுபோதையில் சென்றுள்ளார். அப்போது சாலையில் கணவருடன் நடந்து சென்ற பெண்ணிற்கு மணிமாறன் பாலியல் தொல்லை அளித்துள்ளார். சேலத்தில் புதுவித நோய் பரவுவதாகவும் மொட்டையடித்தால் 15,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் மர்ம நபர் கூறியதை நம்பி பெண்கள் மொட்டையடித்துக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புது கொத்தாம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய நபர் கொரோனா போல் புதுவிதமான நோய் பரவி வருவதாகவும் இந்த நோய் தலைமுடி வழியாக பரவுவதாகவும் கூறி நம்ப வைத்துள்ளார். இதை நம்பிய பெண்கள் 3 பேர் மொட்டையடித்துள்ளனர். சிங்கப்பூரில் இருந்து சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட 4 கிலோ தங்கத்தை சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வெளிநாட்டில் இருந்து வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக இருந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் தனது உடைமையில் மறைத்து வைத்து கடத்தி வந்த 4 கிலோ தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தென்னம்பாளையம் பகுதியில் குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருப்பூர் பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ரயிலில் கஞ்சா கடத்திய ஒடிசாவை சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சின்னக்கரை பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு இருசக்கர வாகனத்தில் வந்த ஒடிசாவை சேர்ந்த 2வரை பிடித்து விசாரித்தனர். அப்போது எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் கஞ்சா கடத்தி வந்தது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து அவர்களிடம் இருந்த 30 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்கள் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கி, 4 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் மேட்டூரில் 12ஆம் வகுப்பு மாணவியை திருமணம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்த உறவினர் மீது போலீசார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேட்டூர் அருகே உள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவியை அவரது உறவினரான மணிகண்டன் என்பவர் திருமணம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மணிகண்டன் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை தேடி வருகின்றனர்.
கோவையில் மீன் தொட்டியை சுத்தம் செய்ததில் கட்டணம் செலுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் கடை உரிமையாளரை கத்தியால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நல்லாம்பாளையம் சாலையில் ராஜ்குமார் என்பவருக்கு சொந்தமான அலங்கார மீன்கள் விற்பனை செய்யும் கடையில் அருண்குமார் என்பவர் தனது மீன் தொட்டியை சுத்தம் செய்ய கொடுத்துள்ளார். மீன் தொட்டி சுத்தம் செய்யப்பட்ட பிறகு 2000 ரூபாயை கடைக்காரர் கேட்டுள்ளார். ஆனால் இந்த தொகையை வழங்க மறுத்த அருண்குமார் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தாக்கியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 7 சவரன் தங்க நகையை திருடிச் சென்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ராசிபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட விநகர் பகுதியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் இவர்கள் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் வெயில் மற்றும் வெப்பநிலை பாதிப்புகளை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று தெரிவித்துள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு ஆளுநர் அர்லேக்கரை காரணம் என்றும் அவர் தமிழுக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்திவிட்டார் என்றும் அமைச்சர் வன்னியரசு சாடியுள்ளார். மத்திய பாஜக அரசும் ஆளுநரும் தமிழர் மற்றும் தமிழ்நாடு விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் பெற்றுள்ள திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 4வது நாளாக சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜரானார். இதே வழக்கில் முன்ஜாமீன் பெற்றுள்ள செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாரும் நீதிமன்ற நிபந்தனையின்படி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி விசாரணை அதிகாரி முன்பு கையெழுத்திட்டார். காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடக தேர்தல் அரசியலுக்காக மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றியதா என்ற சந்தேகம் எழுவதாக வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டின் ஒப்புதல் கர்நாடகாவுக்கு தேவையில்லை என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு பதில் அளித்திருந்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அண்ணாமலை, விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விவகாரங்களில் மத்திய அரசு நேர்மையாக செயல்பட வேண்டும் என எதிர்பார்ப்பது தவறா என கேள்வி எழுப்பியுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள அம்மன் குளத்தை தூர்வாரி சீரமைக்க கோரி காவடி ஏந்தி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி நிர்வாகம் போதிய பராமரிப்பு மேற்கொள்ளாததால் குளம், இறைச்சி கழிவுகள், குப்பைகள் மற்றும் காலி மது பாட்டில்கள் கொட்டப்படும் இடமாக மாறியுள்ளதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து கழுத்தில் மாலை அணிந்து காலி மது பாட்டில்களை தொங்கவிட்டு காவடி எடுத்தபடி நகராட்சி அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்று மனு அளித்தனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலத்திற்கு தனிநபர்கள் பெயரில் பட்டா பெற்று விற்றது தற்போது தெரிய வந்துள்ளது. மதுரையில் உள்ள கோயில் நிலத்தை தூத்துக்குடி, திண்டுக்கல் மாவட்டத்தில் முறைகேடாக பதிவு செய்து மோசடி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கோயில் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளர் அனந்தராமன் மற்றும் முன்னாள் தாசில்தார் அன்பழகன், முன்னாள் VAO அரசன் உள்ளிட்ட 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரூரில் சிறுமியிடம் தவறாக நடக்க முயன்ற புகாரில் ஒருவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை சேர்ந்த முத்து என்பவர் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் உள்ள ஒரு பேக்கரியில் டீ மாஸ்டராக பணியாற்றி வந்துள்ளார். இவர் தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாக ஒரு சிறுமி பெற்றோரிடம் கூறியுள்ளார். தொடர்ந்து புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி முத்துவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அடுத்த மணியாங்குடி கிராமத்தில் முறையான குடிநீர் வசதி இல்லாமல் தவிப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பழுது ஏற்பட்ட நிலையில் வயல்களில் உள்ள ஆழ்குழாய் கிணறுகள் மூலமாக தண்ணீர் எடுத்து வந்து பயன்படுத்தி வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தண்ணீர் விரைவாக பிரச்சனையை சரி செய்து கொடுக்கும்படி வலியுறுத்தியுள்ளனர்.
திருப்பத்தூர் சந்தன மர கிடங்கில் 1.75 டன் எடை கொண்ட 55 செம்பரக்கட்டைகள் மாயமான விவகாரத்தில் 6 வன ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பணியில் அலட்சியமாக இருந்ததாக திருப்பத்தூர் சந்தன மர விற்பனை கிடங்கு அலுவலர் ஜோதிலிங்கம் உள்ளிட்ட 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தனியார் பள்ளிகளை இலக்காக கொண்டு நடைபெற்றதாக கூறப்படும் 100 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட மோசடி வழக்கில் இதுவரை 158 பள்ளிகளிடமிருந்து புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வழக்கில் 210 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதுடன் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலம் பல கோடி ரூபாய் பெறப்பட்டதும் கண்டறியப்பட்டது. திருவள்ளூர் அருகே சாலையோரத்தில் உள்ள உயரழுத்த மின்கம்பத்தின் மீது லாரி மோதியதில் சாலையில் சென்று கொண்டிருந்த 3 இருசக்கர வாகனங்கள் மீது மின்கம்பம் விழுந்து விபத்து ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் உயிர் தப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்கம்பம் சாலையில் சரிந்து விழுந்த நிலையில் அதை பார்த்த இருசக்கர வாகன ஓட்டிகள் 3 பேர் சாலை ஓரம் குதித்து தப்பி ஓடினர். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அருகே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடையை அகற்றக்கோரி பொதுமக்கள் கடை முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மதுபோதையில் சிலர் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவிகளிடம் ஆபாசமாக நடந்து கொள்வதாகவும் இதனால் அப்பகுதியில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சுக்கரவார்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் பேப்பர் மில்லில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஆலை வளாகத்தில் மறுசுழற்சிக்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த பழைய கழிவு பேப்பர்கள் சேமிப்பு பகுதியில் திடீரென தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. காகிதங்கள் அதிகளவில் குவிக்கப்பட்டிருந்ததால் தீ மளமளவென பரவியது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி மகளிர் காவல் நிலையத்தில் பணி நேரத்தில் இருக்கையில் அமர்ந்து கொண்டு மேஜை மீது பூக்களை கொட்டி பூ கட்டிக் கொண்டிருக்கும் மகளிர் போலீசாரின் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரை பகுதியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிழற்குடையை நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் திறந்து வைத்தார். பேருந்து நிழற்குடை இல்லாததால் பயணிகள் வெயிலிலும் மழையிலும் நின்று அவதிப்பட்டு வந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் நிழற்குடை அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. நடிகர் தனுஷின் 43வது பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு பல்வேறு ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனுஷ் வீட்டின் முன்பு ஏராளமான ரசிகர்கள் குவிந்து வாழ்த்து தெரிவித்தனர். தனது வீட்டில் இருந்து வெளியே வந்த நடிகர் ரசிகர்களை நோக்கி கையசைத்தார். இதனால் அங்கு திரண்டிருந்த அவரது ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். இதனிடையே தனுஷ் நடித்த படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். கேரள மாநிலம் திருச்சூர் ஆம்பலூரில் ஆள் இல்லாத வீட்டில் பல நாட்களாக பதுங்கியிருந்த காட்டுப்பூனையை வனத்துறையினர் வலை வீசி பிடித்தனர். ஆம்பலூர் குடியிருப்பு பகுதிக்குள் கடந்த சில நாட்களாக காட்டுப்பூனை ஒன்று சுத்தி வந்துள்ளது. மேலும் கோழி மற்றும் நாய்களையும் வேட்டையாடி வந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கப்பச்சி கிராமத்தில் உலா வந்த பெரிய கரடியால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சமீப காலமாக வன விலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்கு உலா வருவது நீலகிரி மாவட்டத்தில் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் உதகை அருகே உள்ள கப்பச்சி கிராமத்தில் கரடி ஒன்று உலா வந்த நிலையில் அதனை அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் வீடியோ எடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி கடற்கரையில் மீன்பிடி வலையில் சிக்கிய அரிய வகை கடல் ஆமையை மீனவர் பத்திரமாக மீட்டு கடலில் விட்டார். கடலில் விரிக்கப்பட்டிருந்த வலையில் சுமார் 100 கிலோ எடையுள்ள மிகப்பெரிய அரிய வகை கடல் ஆமை சிக்கியது. இதையடுத்து வலையில் சிக்கிய ஆமையை மீனவர் ஒருவர் பத்திரமாக மீட்டு மீண்டும் கடலுக்குள் விட்டார். கேரளம் மாநிலம் அதிரப்பள்ளி வனப்பகுதியில் காட்டு யானை கூட்டத்தில் உள்ள ஒரு யானை தும்பிக்கையில் பலத்த காயங்களுடன் உலா வரும் வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த யானைக்குட்டி யானைகள் உள்ளிட்ட கூட்டத்துடன் இருப்பதால் சிகிச்சை அளிப்பது குறித்து வனத்துறை ஆலோசனை நடத்தி வருகின்றனர்.
காருக்கு வழிவிடாமல் பைக்கில் சென்ற 3 இளைஞர்களை கொடூரமாக தாக்கிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முகமது ஷாபி, பிரவீன்குமார், நிசாம் என்ற 3 நண்பர்கள் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது கார் ஒன்றிற்கு சைடு கொடுக்க மறுத்ததாக கூறி காரில் வந்த 3 இளைஞர்கள் திருக்காக்கரை பகுதியில் வழிமறித்து அவர்களை கொடூரமாக தாக்கியுள்ளனர். பிரசித்தி பெற்ற குருவாயூர் ஆலயத்தில் ஆன்லைன் தரிசனம் வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து சோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தேவசம் வாரிய தலைவர் கோபிநாத் தெரிவித்துள்ளார். இந்த ஆலயத்தில் ஏற்கனவே பல்வேறு தரிசன ஒதுக்கீடு முறை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் ஓணம் போன்ற பண்டிகை காலங்களில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. எனவே தரிசனத்தை எளிமையாக்க வரும் 4ஆம் தேதி முதல் ஆன்லைன் தரிசனம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. திருப்பதி கோவிலில் ஆக்டோபஸ் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொண்டனர். திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். எனவே அங்கு 24 மணி நேரமும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டெல்லியில் மாணவர்கள் மீது தடியடி நடத்தியது குறித்து விவாதிக்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளின் நடவடிக்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா குறித்து விவாதிக்க மத்திய அரசு திட்டமிட்டது. இதற்காக மக்களவை கூடிய நிலையில் மாணவர்கள் மீது தடியடி நடத்தியது குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி மாநிலங்களவையிலும் அமளி ஏற்பட்டது. ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற 2800க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை முக அடையாள தொழில்நுட்பம் மூலம் கண்டறிந்துள்ளதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கில் தொடர்புடைய 155 பேர், பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய 61 பேர், கொள்ளை வழிப்பறி வழக்குகளில் தொடர்புடைய 291 பேர் என குற்ற வழக்குகளை சேர்ந்த 2873 பேர் போராட்டத்தில் இருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் விவகாரத்தில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் கிரிமினல் குற்ற பின்னணி இல்லாத நபர்கள் யாராவது சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் உடனடியாக விடுவிக்கவும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. மேலும் டெல்லி போராட்டம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் வீடியோ பதிவுகளையும் பத்திரமாக வைக்க நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. டெல்லி, மகாராஷ்டிரா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் நீட் வினாத்தாள் முறைகேடு எதிர்ப்பு போராட்டத்தில் கைதானவர்களை விடுவிக்க உச்சநீதிமன்றம் ஆணை விடுத்துள்ளது. மேலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள மாணவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு விளக்கம் அளிக்கவும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. டிஜிட்டல் அரெஸ்ட் வழக்கில் கைதாகும் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் தெரிவித்துள்ளது. பொதுவாக மூத்த குடிமக்களையும் தனியாக வசிப்பவர்களையும் குறிவைத்து டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடிகள் நடைபெறுகின்றன. மூத்த குடிமக்களின் வாழ்நாள் சேமிப்பை களவாடும் கொடியவர்களுக்கு கருணை காட்ட முடியாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். டெல்லி என்சிஆர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் நீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்திய வானிலை ஆய்வு மையம் டெல்லிக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சங்கர் விஹார் பகுதியில் NH8 சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் பாண்டவ் நகர் சுரங்கப்பாதை மற்றும் முர்காமண்டி சுற்றுச்சாலையில் நீர் தேங்கியுள்ளதாகவும் அங்கு நீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அசாம் வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ராணுவ படை மற்றும் விமானப்படையினர் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்களை வழங்கினர். சிவசாகர் மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு பல கிராமங்கள் வெளி உலகத்துடனான தொடர்பை இழந்துள்ளன. இந்நிலையில் அந்த வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது. காகித நோட்டுகளை திரும்பப் பெறும் எண்ணம் இல்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது.
தற்பொழுது உள்ள ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 ரூபாய் 20 ரூபாய் பிளாஸ்டிக் நோட்டுகளை சோதனை அடிப்படையில் வெளியிட ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நீட் தேர்வு வினாத்தாள் தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்ட செல்ஃபி வீடியோவை நீக்கியதற்கு மெட்டா நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை தடுப்பது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பிரதமர் மோடி வெளியிட்ட வீடியோ 24 மணி நேரத்திற்குள் 30.3 கோடி பார்வைகளை கடந்து உலக சாதனை படைத்தது. அப்போது பிரதமர் மோடியின் ஃபேஸ்புக் வீடியோ சிறிது நேரம் நீக்கப்பட்டது. உலகளாவிய இணைப்பை மேம்படுத்த 44 விமான நிலையங்களை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தடையற்ற சர்வதேச விமான இணைப்பை வழங்கும் நோக்கில் இந்த விமான நிலையங்களை மத்திய அரசு அமைக்க உள்ளது. தற்பொழுது டெல்லியில் ஒரு மைய விமான சேவை நிலையமும், அமிர்தசரஸ், வாரணாசி ஆகிய நகரங்களில் கிளை விமான நிலையங்களும் செயல்பட்டு வருகின்றன. அடுத்தபடியாக அகமதாபாத்தில் கிளை விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது. பாலிவுட் நடிகர் ராஜ்கிரனை 20 ஆண்டுகளுக்கும் மேலாக காணவில்லை என்று பரபரப்பு நிலவுகிறது. ஏராளமான சிறிய பட்ஜெட் படங்களில் ரொமான்டிக் வேடங்களில் நடித்தவர் ராஜ்கிரண். கடந்த 2003ஆம் ஆண்டில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் திடீரென மாயமாகிவிட்டார். அவரை கண்டுபிடித்துக் கொடுப்பவர்களுக்கு $5000 பரிசு வழங்குவதாக 16 ஆண்டுகளாக தேடி வரும் நடிகை சோமி அலி அறிவித்துள்ளார். எல்லையை ஒட்டிய 2 விமானப்படை தளங்களில் J-20 ஜெட் விமானங்களை சீனா இந்தியாவை நோக்கி குறிவைத்து தயார் நிலையில் வைத்திருக்கும் சேட்டலைட் படங்கள் வெளியாகியுள்ளன. தற்போது இந்திய விமானப்படையில் உள்ள ரஃபேல் உள்ளிட்ட விமானங்களை விடவும் இந்த ஜெட் விமானங்கள் அதிநவீன தொழில்நுட்பமும் தாக்குதல் திறனும் கூடுதலாக பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் தெற்கு பகுதிகளில் 7.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. ரிக்டர் அளவில் 7.1 ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. வணிக மால் ஒன்று இடிந்ததில் இடிபாடுகளில் பலர் சிக்கி உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. நிலநடுக்கத்தால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். சீனா தனது செயற்கை சூரிய திட்டத்திற்காக உலகின் மிகப்பெரிய இணைப்பு காந்தத்தை உருவாக்கி சோதித்துள்ளது. இருப்பினும் பெரிய தொழில்நுட்ப தடைகள் இன்னும் நீட்டிக்கின்றன. இந்த காந்தம் 21 மீட்டர் நீளம், 12 மீட்டர் அகலம் மற்றும் 582 டன் எடை கொண்ட டி வடிவத்திலான ஒரு பிரம்மாண்டமான அமைப்பாகும். செயற்கை சூரியன் என்பது சூரியனுக்கு ஆற்றலளிக்கும் அதே செயல்முறையை மீண்டும் உருவாக்கும் ஒரு அணுக்கரு இணைவு உலையாகும்.